சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. வருகின்ற 22ஆம் தேதி வியாழக்கிழமையன்று மகா சங்கடஹர சதுர்த்தி. மற்ற சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்ய தவறியவர்கள் கூட 22ஆம் தேதி வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டால் மற்ற அனைத்து சங்கடஹர சதுர்த்தியில் தவறவிட்ட பலன்களையும் சேர்த்தே இன்று பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை தடைகளும் உடைய வியாழக்கிழமை விநாயகருக்கு எளிமையான இந்த ஒரு நெய்வேத்தியத்தையும் இந்த துர்கா கணபதி மந்திரத்தையும் சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தூள் தூளாகும். வாழ்க்கையின் உச்சத்தையே தொட முடியும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மகா சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை காலையில் குளித்து முடித்துவிட்டு சுத்தமாக பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி என்று சொல்லி இன்றைய நாள் விரதம் நல்லபடியாக துவங்கி நல்லபடியாக முடிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் கூட பால் பழம் ஒருவேளை உணவு சாப்பிட்டு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்கள் 3 வேளை வயிறார சாப்பிட்டும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தவறு ஏதும் கிடையாது. பக்தி மட்டுமே முக்கியம். சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு என்றால் மாலை நேர வழிபாடுதான் சிறப்பு. மாலை 6:30 மணிக்கு மேல் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு செல்லுங்கள். அருகம்புல், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக் கொள்ளுங்கள். கூடவே விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வேர்க்கடலை மிட்டாயை வாங்கிக் கொள்ளுங்கள். எதற்காக வேர்க்கடலை மிட்டாய் என்றால் கடலை என்பது குரு பகவானுக்கு உரியது, வெல்லம் என்பது சுக்கிர பகவானுக்கு உரியது. இந்த குரு சுக்கிரன் ஒன்றாக சேர்ந்த பொருளை விநாயக பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தி என்று நிவேதனமாக கொடுத்து இந்த துர்கா கணபதியின் மந்திரத்தை சொல்ல நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரத் தொடங்கும். சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அதற்காகத்தான் இந்த பொருளை நாம் நிவேதனமாக வைக்க வேண்டும். இப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய துர்கா கணபதியின் மந்திரத்தை திரையில் பார்க்கலாம். ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும் துர்கா புத்ராய சக்தி ஹஸ்தாய மாத்ருவத்சலாய மகாகணபதயே நமஹ. வெறும் 4 வரி மந்திரம்தான். இவைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய மந்திர சக்தி வாய்ந்த ஊன்றுகோல் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டில் இருந்தபடியே இந்த மந்திரத்தை சொல்லி அதற்கு சமமான பலனையும் பெறலாம். மகா சங்கடஹர சதுர்த்தி என்று அனைவரும் செய்ய வேண்டிய இந்த விநாயக பெருமானின் வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.